படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுனால இது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா படமும் நாங்கள் சுமாராக தான் இருக்குன்னு வந்தோம், அதே மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு. படம் என்ன சொல்ல வராங்கன்னா, சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம முன்னோர்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க. சொல்ல போனோம்னா நம்ம வந்து என்ன சொல்றது, அலோபதிக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது, ஆனால் வந்து அந்த ஹோமியோபதிக்கெலாம் டேட் இல்லை. அதனால எந்த வருஷம் ஆனாலும் சரி நம்ம காலத்தில் அழியாத நம்மளோட செல்வம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. பெரிய பெரிய நோய்கள்லாம் குணப்படுத்துற அளவுக்கு நம்மள்ட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள், பட் சூப்பர் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிஜி அனிமேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த 2K கிட்ஸ்க்கோ அடல்ட்டுக்கோ அந்த படம் சூட்டபிள்னா கண்டிப்பா இருக்கு. சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், சித்தரோட மருத்துவ குணங்கள்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல படம். கண்டிப்பா அதான் நான் சொல்றேன்ல, இந்த படம் வந்து மே மாசம் வந்துச்சுன்னா தியேட்டர் ஃபில் பண்ணும். இப்போ எக்ஸாம் டயத்துல வந்துருக்குது, உங்களுக்கு ஒரு 4 நாள் வந்து தியேட்டர்ல ஓட வைக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் தான் கிட்ஸுக்கு லீவ் விட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ ரிலீசிங் டேட் அந்த அளவுக்கு சரியில்லை. இவ்வளவுலாம் பிளான் பண்ணவங்க நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க, செம்ம பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதுலாம் எந்த குறையுமே இல்லை. சிஜிலாம் செம்மையா இருக்கு. ஃபேண்டசி ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்குது, ஆக்ஷனாகவும் இருக்குது, த்ரில்லராகவும் இருக்குது, ஹாரராகவும் இருக்குது. ஸோ வந்து அங்கங்கே ஒரு போர்ஷன் டச் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க வந்து செட் பண்ணணும், இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ஃபேண்டசி, இது வந்து ஒரு த்ரில்லர், இது வந்து ஒரு ஹாரர், அப்படி ஃபிக்ஸ் பண்ணாம எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை அப்புறம் யூஸ் பண்ணதால கொஞ்சம் சலிப்பா இருக்கு. ஆக்ஷன் கிங் தான் இந்த படத்தை பொறுத்தவரை. ஆக்ஷன் கிங் அவரோட போர்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. அந்த இது எல்லாம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அர்ஜுன் தான், அதே கோட்டுக்கிட்டுலாம் வெள்ளக்காரனோட சேர்ந்து வர்றாப்புல. ஸோ வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணது வந்து அவர் தான். ஹீரோயின் போஸ்டர் போடுற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. தெலுங்குல வந்து ராசிகண்ணா வந்து ஒரு ஃபேமஸ். ஸோ தெலுங்குல வந்து அங்கே போஸ்டர் போடும்போது ஜீவாவோட ஒரு ராசிகண்ணா போஸ்டர் போட்டால் எவ்வளோ இருக்குமோ அந்த ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. யோகி பாபுலாம் வேஸ்ட், இந்த படத்துலயும் வேஸ்ட். ஒண்ணுமே இல்லை, போர்ஷனும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அகத்தியா இஸ் உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஹாரர் மூவிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைனஸா தான் இருக்கும். இது ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட சித்தர்களை வந்து நம்ம ஒரு விதமா யோசித்து வச்சிருப்போம்ல, நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய மருத்துவங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு மூவியா தெரிஞ்சது. இதுல ஹாரர் கொண்டுட்டு வராம இருந்திருந்தா கூட ஒருவேளை படம் சக்சஸ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஹாரர் டெவில் அதெல்லாம் காட்டும் போதே சீரியஸாவே பயம் வரல. அதுதான், ஏன்னா ஹாரர்ன்னு சொன்னாலே நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரணும்ல, அந்த பயம் சுத்தமா வரலங்கிறது தான். ஹாரர் இல்லாம நார்மலா டெவில் இல்லாம காமிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டியாவது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் படம். ஆக்டிங் ரிலேட்டடா எல்லாருக்குமே சூப்பர். அதுலயும் யுவன் சங்கர் ராஜாவோட என் இனிய பொன்னிலாவே அந்த சாங் செம்மையா இருந்தது. உண்மையிலே அது ஃபீல், அந்த நம்ம பார்க்கணும்னு கூட தோணல. அந்த சாங் கேட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மியூசிக் சூப்பரா இருந்தது. அவரோட மியூசிக் கதை ஓரியன்டா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட், அதாவது சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அதுவுமே இங்க நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனா அதை கம்மி பண்ணிட்டு அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஹாரர் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லாட்டா இருக்கும். ஏன் ஹாரர் தேவையில்லாம உள்ள நுழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. நிறைய சுதந்திர போராட்ட தப்பா இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவராலா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பாக்கலாங்க. ஏன்னா நம்மளோட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு டைம் பாக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு போக்குல பாக்குற மாதிரி கூட பாத்துட்டு போலாம், தப்பு இல்லை. பட் பயம் வரணும், ஹாரர் மூவி அப்படியே பயந்து இதாகணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பா படம் ஒருத்தர். இப்போ அகத்தியா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். வேல்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க அந்த படம். ஜீவா அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. படம் அங்கே அருமையாக இருக்குது. அதாவது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இதில் கிராஃபிக்ஸ் காட்சிலாம் சூப்பராகவே. இப்போ முக்கியமாக கிளைமேக்ஸில் அர்ஜுன் சாரும் ஜீவா சாரும் ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நிறையா நட்சத்திர பட்டாளங்கள், யோகி பாபு, கிங்ஸ்லி இவங்கெல்லாம் வேறு இருக்காங்க, ராதாரவி சார் இருக்காங்க, அப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். இந்த படம் வந்து முக்கியமாக குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் உள்ளது. ஒரு மாயாஜாலங்கள் நிறைந்த ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு,
அகத்தியாவுக்கு வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you. ஆமா, இதுல எல்லாமே தான்ப்பா வாங்கி தருவாரு. சரியா, ஆடி காரும் வாங்கி தருவாரு, ஆடாத காரும் வாங்கி தருவாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.